தொடர்ந்து தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, கச்சத்தீவுல இலங்கை அரசு ராணுவத்தினை நிறுத்தி இருப்பது தொடர்பா உங்களுடைய கருத்து? கச்சத்தீவு ஏற்கனவே தமிழர்களுக்கு சொந்தமானது, ராமநாதபுரம் அரசுக்கு சொந்தமான என்பதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அது இருக்கட்டும். கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் கோயிலை இடித்துவிட்டு புதுசாக கட்டப் போகிறோம் என்று சிங்கள அரசு சொல்வது நம்பக்கூடியதல்ல. ஏனென்று சொன்னால், இலங்கையில் தமிழர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான சைவ கோயில்களையும் கிறிஸ்துவ தேவாலயங்களையும் முஸ்லிம்களின் மசூதிகளையும் இடித்து தரமட்டமாக்கியது சிங்கள அரசு. அந்த அரசு அந்தோனியார் கோயிலை புதுப்பித்து கட்டப்போவதாக சொல்வது என்பது ஏற்க முடியாது. அந்த அந்தோனியார் கோயில் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமேஸ்வரம் மீனவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஆக அந்த கோயிலை மாற்றம் செய்வதற்கு உரிமையோ அதிகாரமோ சிங்கள அரசுக்கு கிடையாது. அந்தோனியார் கோயிலை புதுப்பிப்பதாக சொல்லிக் கொண்டு அதை இடித்து தரமட்டமாக்குவது ஒன்று. மற்றொன்று, அங்கே உளவு சேகரிப்பதற்கான அமைப்புகளை நிறுவுவதற்கு அது முயற்சி செய்கிறது. இதை இந்திய அரசு உணர வேண்டும். அந்தோனியார் கோயிலுக்கு ஆண்டுதோறும் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் செல்கிறார்கள். அவர்களை வரவிடாமல் தடுப்பது என்று சொன்னால் அந்த கோயிலை எடுத்து விட வேண்டும் என்பது ஒரு உள்நோக்கமாக இருக்கலாம். அதை விட முக்கியமானது, ராணுவ ரீதியாக உளவறிவதற்கான சாதனங்களுக்கு அல்லது உயர் கோபுரங்களை கட்டுவது அவர்கள் நோக்கமாக இருக்கிறது என்பதை இந்திய அரசு உணர்ந்து உடனடியாக அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய தென்வாயிலுக்கே இவர்கள் அபாயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதுதான் பொருள். சரி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.